இன்றைக்கி கரூர் இன்சிடெண்ட் பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் ஹியரிங் நடந்துச்சு. தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாகவும் டிவிகே விஜய் அவர்கள் சார்பாகவும் அட்வொகேட்ஸ் வந்து ஆர்கியூ பண்ணாங்க. நிறையா விக்டிம் சார்பாகவும் அவங்கவுங்களுடைய அட்வொகேட்ஸுமே வந்து ஆர்கியூ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த கம்ப்ளீட் ஹியரிங்கோடைய ஆர்கியூமெண்ட்ஸ் ஒரு அட்வொகேட்டோட ஆர்கியூமெண்ட்டு 2 ஜஸ்டிஸ் கொண்ட பெஞ்சு. ஸோ 2 ஜஸ்டிஸோடைய அப்சர்வேஷன் அண்ட் கமெண்ட்ஸ் கடைசியில் வந்து அந்த தீர்ப்பு வந்து ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அது வரையிலும் காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நடந்த எல்லா ஆர்கியூமெண்ட்ஸுமே வந்து பப்ளிக்லி அவைலபிள் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஒரு அட்வொகேட்டோட ஆர்கியூமெண்ட்ஸையும் வந்து ஷேர் பண்ணலான்னு இருக்கே தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. இவங்கெல்லாம் ஆர்கியூமெண்ட்டு முடிச்சதுக்கப்புறமா கடைசியில் விக்டிமோட ஒரு அட்வொகேட்டு ராகவாச்சாரின்னு சொல்லிட்டு அவரோட ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான ஒப்பீனியனாக இருந்துச்சு. அதனால் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். கடைசியில் தான் வந்து அவர் ஆர்கியூ பண்ணுறார். அதோடு தான் வந்து ஹியரிங்கே முடியுது. அது நான் எல்லா ஆர்கியூமெண்ட்ஸ் வரிசையாக சொல்லிவிட்டு அதை கடைசியில் சொல்லி முடிக்கிறேன். ஸோ நான் வந்து மணியன் கோபி, இது உங்கள் பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கிற பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துட்டு முதல்ல எதுக்காக இந்த சுப்ரீம் கோர்ட் ஹியரிங்னு கேட்டிங்கன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் வந்து 2 மெட்ராஸ் ஹைகோர்ட்டோடைய பெஞ்சஸ் இருக்குது. ஒன்று வந்து சென்னையில் இருக்கிற பெஞ்ச், இன்னொன்று வந்து மதுரையில் இருக்கிற பெஞ்ச். ஸோ 2 பெஞ்ச்லேருந்துமே இந்த கரூர் விஷயமாக தீர்ப்புகள் வழங்கப்பட்டுச்சு. அதில் சென்னை பெஞ்ச் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், ஒரு எஸ்ஐடி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி அது வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணட்டும். இப்போது இருக்கிற போலீஸோடைய இன்வெஸ்டிகேஷன் வந்து அவ்வளோ திருப்திகரமாக இல்லை, ஒரு மாதிரி ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. அதனால் நாங்கள் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ண சொல்லி நாங்கள் டைரக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. அந்த எஸ்ஐடிக்கு அகெயின்ஸ்டாக தான் வந்து டிவிகேலேருந்து சுப்ரீம் கோர்ட்டை நாடியிருக்காங்க. அதாவது அந்த எஸ்ஐடியில் வந்து தமிழ்நாடு போலீஸே இருக்க போகிறாங்க. ஸோ அது வந்து ஒரு சரியான ஒரு இன்வெஸ்டிகேஷனாக இருக்காது. அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்ணுங்கள். எஸ்ஐடிங்கிறது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். ஸோ நீங்கள் ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்ணி அவங்க தான் என்ன பண்ணணும்னா எஸ்ஐடி கீழே இருக்கிற ஆஃபீஸர்ஸையுமே அவர் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். இது அவங்களே அப்பாயிண்ட் பண்ணி அவங்க செக் பண்ணிக்கும் போது எங்களுக்கு ஒரு ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் இருக்காது அப்படிங்கிறதான் வந்து டிவிகே சார்பாக இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட். ஸோ இதுதான் வந்து கோர்ட்டு முன்னாடி வைக்கப்பட்ட ஒரு பெட்டிஷன். இன்னும் பல பெட்டிஷன்ஸ் இருக்குது, எல்லாம் சேர்த்து கிளப் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரோட ஆர்குமெண்ட்ஸுமே இருந்துச்சு. ஸோ முதல்ல சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் மகேஸ்வரி அவங்க என்ன கேட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி எதுக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற ஹைகோர்ட்டில் இருக்கிற 2 பெஞ்சுமே வந்து எதுக்கு இந்த கேஸ் எடுத்தாங்க ஃபஸ்ட்டு. இப்போ கரூருங்கிறது வந்து மதுரை ஜூரிஸ்டிக்ஷன் கீழே வருது. மதுரை பெஞ்சு மெட்ராஸ் ஹைகோர்ட்டை மதுரை பெஞ்சில் இருக்குது. ஸோ அவங்க இதை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கும்போது எப்படி ஒரே நாளே மெட்ராஸ் ஹைகோர்ட்டு எப்படி இந்த கேஸை முதல்ல எடுத்தாங்க, அது முதல்ல சொல்லுங்கிற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பாக என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், இல்லை நாங்கள் வந்து சென்னையில் வந்து சென்னை பெஞ்சில் எதுக்காக அப்ளை பண்ணோன்னு சொன்னால், ஒரு எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு பிஏஎல், அது ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனு. ஸோ இந்த ரோட் ஷோஸ்லாம் வந்து பெர்மிஷன் நிறைய பேர் கேட்டுருக்காங்க. ஸோ அந்த பெர்மிஷன் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் அந்த பிஎல் ஃபார்ம் ஃபைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. அது வந்து சிங்கிள் ஜட்ஜோடைய பெஞ்சு சென்னையில் செந்தில்குமாருங்கிற ஜட்ஜு வந்து அதுக்கு தீர்ப்பு வழங்கினார். ஸோ அப்போ அவர் என்ன தீர்ப்பு வழங்குறாரு, இந்த எஸ்ஓபி கேஸை பார்க்கும்போது எஸ்ஓபிங்கிறது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ். அதாவது ஒரு ரோட் ஷோ நடக்குதுன்னு சொன்னால், ஒரு பப்ளிக் மீட்டிங் நடக்குதுன்னு சொன்னால் அதில் என்னெல்லாம் இருக்கணும், என்னெல்லாம் வந்து வழிமுறைகள் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுங்கிறத எஸ்ஓபி. அந்த எஸ்ஓபி அமைக்க சொல்லி ஒரு பிஏஎல், அந்த பிஏஎல் கேஸாக வந்து சென்னை பெஞ்ச் வந்து எடுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அந்த மாதிரி அந்த எஸ்ஓபி கேஸ் ஹேண்டில் பண்ணும்போது என்னால் இப்படி கை கட்டி பார்த்துட்டு இருக்க முடியாது, ரொம்ப ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறேன், நான் அப்சர்வேஷன்ஸை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த நடந்த சம்பவத்தை பற்றி அப்சர்வேஷன் பாஸ் பண்ணுறாரு. பாஸ் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து எஸ்ஐடி ஒன்று ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸரையும் அவர் சொல்லி, டெபுடேஷனுக்கு வந்த போலீஸ் ஆஃபீஸர் அவரை சொல்லி இவர் தலைமையில் ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணப்படுதுன்னு சொல்லியே வந்து அறிவிச்சிட்றாங்க. மதுரை பெஞ்சில் தான் வந்து இந்த கரூர் கேஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ கேட்குறாங்க, எஸ்ஓபி பார்க்க போன இடத்துல எதுக்கு வந்து நீங்கள் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ண போனீங்க? அப்போது கேஸ் பெட்டிஷனே வந்து வேறு பெட்டிஷன், நீங்கள் அந்த பெட்டிஷனுக்கு வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, பட் ஏதாவது ஒரு லிமிட் வச்சுக்கணும்ல. நீங்கள் அந்த கேஸ் எதுக்காக ஃபைல் பண்ணிச்சோ அதோடு நிறுத்திக்கணும்ல, எதுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் போயிட்டு பண்ணீங்க? அது ஒரு கேள்வி கேட்குறாங்க சுப்ரீம் கோர்ட்லேருந்து, அதாவது மதுரை மெட்ராஸ் ஹைகோர்ட்டை பார்த்து. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ எஸ்ஓபிங்கிறதுனால டிவிகே தரப்புலேருந்துலாம் யாருமே இல்லை. அப்போது டிவிகே தரப்புலேருந்து கேட்குறாங்க, அந்த ஜட்ஜு வந்து கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், டிவிகே பற்றிலாம் நிறைய கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் வந்து அங்கே ப்ரெசென்ட்டே இல்லை, அந்த கேஸில் வந்து நாங்கள் ஒரு பார்ட்டியே இல்லை. எஸ்ஓபிக்காக ஃபைல் பண்ண ஒரு பிஏஎல், அதில் வந்து நீங்கள் டிவிகே பற்றி அந்த ஜட்ஜு வந்து கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், போலீஸ் தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா விஜய் அவர்களை கூட்டிகிட்டு போனாங்க.
அங்கே இருந்தால் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தான் வந்து விஜய் அவர்களை எஸ்கார்ட் பண்ணி வெளியே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. மற்ற நிர்வாகிகளையுமே சந்திக்கிறதுக்கு வந்து அங்கே பெருசாக பெர்மிஷன் கொடுக்கல. இந்த மாதிரிலாம் சூழ்நிலை இருக்கும்போது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டாங்க. எங்களுடைய தரப்பை வந்து வாதாடுறதுக்கே எங்களுக்கு வந்து அங்கே ஸ்கோப்பே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே சார்பாக அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நடந்த ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி சுப்ரீம் கோர்ட்டில் சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது அங்கே வண்டி மேலேயும் வந்து கேஸ் போட சொல்லிலாம் வந்து அங்கே அப்சர்வேஷன் பாஸ் பண்ணப்பட்டுச்சு. அதாவது விஜய் அவர்கள் போன வண்டி பற்றி. இப்போ அந்த வண்டியில் வந்து என்ன இன்வெஸ்டிகேஷன் நடத்தினாங்க, அதில் என்ன ரிப்போர்ட் இருந்துச்சு, யார்கிட்ட வந்து விசாரித்தாங்க, எதுவுமே இல்லை. இந்த மாதிரி ரிப்போர்ட்டே இல்லாமல் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருக்குது. நாங்கள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரிலாம் வந்து ஜட்ஜி எங்களையே பார்ட்டியை இல்லாமல் எங்களோட தரப்பு நியாயங்களையே சொல்ல விடாமல் கோர்ட்டில் வச்சு எங்களுக்கு அகெயின்ஸ்டாக இந்த மாதிரிலாம் வந்து அவர் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணது வந்து எங்களுக்கு ஒரு பின்னடைவுன்னு சொல்லிட்டு டிவிகே சார்பாக ஆர்கியூ பண்ணுறாங்க. அப்போது சுப்ரீம் கோர்ட்லேருந்து சொல்கிறாங்க, நீங்கள் முதல்ல ஒரே கேஸை மதுரை பெஞ்சும் மதுரையில் இருக்க சென்னை பெஞ்சும் எடுத்துகிட்டு சென்னையில் இருக்கிற பெஞ்சும் எடுத்ததே வந்து சரியுமான்னு எனக்கு தோணலை. ஏன்னா வந்து கரூர் வந்து மதுரை ஜுரிஸ்டிக்ஷனில் இருக்குது. அப்போ அங்கே கேஸ் நடந்துருக்கும்போது எதுக்கு இங்கே எடுக்கணும்? அப்போ இது எடுத்ததுக்கப்புறமா மதுரை பெஞ்ச்லேயும் கொண்டு போய் சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுறதுக்கு பற்றி பேசும்போது மதுரையில் இருக்க சென்னை பெஞ்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து சென்னை பெஞ்சில் பேசிகிட்டு இருக்க செந்தில்குமார் ஜட்ஜ் இது பார்க்குறது, அதனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்டே இது கொண்டு போகிறாங்க. ஸோ இந்த ஆர்குமெண்ட்ஸாக நடந்துகிட்ருக்கு. அப்போ இந்த எஸ்ஐடி பொறுத்த வரைக்கும் டிவிக்கிலேருந்து என்ன ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா, அந்த ஜட்ஜ் என்ன பண்ணுறாருன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு செந்தில்குமார் ஜட்ஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இன்வெஸ்டிகேஷனே வந்து திருப்திகரமாக இல்லை, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ண சொல்லி டைரக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அப்போ அவரோட தீர்ப்புலேயே என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் இது ஒழுங்காக இந்த கேஸை ஹேண்டில் பண்ணல, ஒழுங்காக இன்வெஸ்டிகேட் பண்ணலைங்கிறது அந்த ஜட்ஜே என்ன பண்ணிட்டாருன்னா அந்த ஆர்டர்லேயே சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாருன்னா எஸ்ஐடி ஃபார்ம் பண்ண சொல்கிறார். அந்த எஸ்ஐடியில் யார் இருக்க போகிறாங்கன்னா இவங்களோட போலீஸ் ஆஃபீஸர்ஸே இருக்க போகிறாங்க. ஸோ அது வந்து எப்படி நியாயமாக இருக்க முடியும்? ஸோ ஏற்கனவே சரியில்லைங்கிறீங்க, அப்புறம் அவங்கள வச்சே பண்ணால் சரி கிடையாது. அதனால் எங்களுக்கு என்ன வேணும்னா ஒரு ஃபேர் இன்வெஸ்டிகேஷன், எங்களுக்கு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண வேணாம், நாங்கள் சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணணும், ஒரு ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் வேணும். அதனால் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணுங்கன்னா ரிட்டையர்டு ஜட்ஜ் ஒருத்தரை வந்து அப்பாயின்ட் பண்ணி அவங்க தான் வந்து எஸ்ஐடி டீமையும் அவங்க தான் கான்ஸ்டியூட் பண்ணணும். நீங்கள் ஜட்ஜை மட்டும் போட்டுட்டு அப்புறம் இவங்களோட ஆஃபீஸர்ஸையும் உள்ளே போட்டிங்கன்னா அது வந்து எங்களுக்கு திருப்திகரமாக இருக்காதுன்னு ஆர்கியூ பண்ணுறாங்க. அதுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து எங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்றுமே பண்ணல, இது வந்து ஹைகோர்ட்டு தான் வந்து ஹானரபிள் ஹைகோர்ட்டு தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுறாங்க. நாங்களும் ஒன்றும் என்ன பண்ணலைன்னா அந்த எஸ்ஐடி மெம்பர்ஸ்லாம் நாங்கள் ஒன்றும் ஆளும் பேர்லாம் சொல்லலை, இதுக்கும் எங்களுக்கு எது சம்மந்தமும் கிடையாது. அதனால் வந்து ஏன் வந்து இப்படி சந்தேகப்படுறாங்கன்னு தெரியல, ஏன் போலீஸ் ஆஃபீஸர்ஸே வந்து பண்ணலாமே, ஏன் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருக்குதுங்கிற பற்றி தெரியலைங்கிற மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அட்வொகேட்ஸ் வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அதெல்லாம் சரி, ஆனால் நீங்கள் வந்து கடைசியில் உங்கள் ஆஃபீஸர்ஸே தானே உள்ளே இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு ரிமார்க் மட்டும் பாஸ் பண்ணுறாங்க. இன்னும் அதோடைய எக்ஸாக்ட் தீர்ப்பு வந்து வரல, அவங்க ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட கமெண்ட் என்னவா இருக்குன்னா அகெயின்ஸ்டாக தான் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக தான் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணி என்ன பாஸ் பண்ணுறாங்கன்னா, ஏன்னா அவங்கள தானே இப்போது ரெண்டு பார்ட்டினா, ஒரு பார்ட்டி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட், இன்னொரு பார்ட்டி வந்து டிவிக்கு. அப்போ இது ரெண்டையும் விசாரிக்கிற அந்த எஸ்ஐடிக்குள்ளே ஒரு பார்ட்டியோட நம்பர் இருக்க முடியாதுங்கிறது தான் அவங்க சொல்ல வர அர்த்தம். உங்கள் ஆஃபீஸர்ஸ் தான் உள்ளே இருப்பாங்க அப்படின்றது தான் வந்து ஜட்ஜோட ரிமார்க்காக இருக்குது. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் அட்வொகேட்ஸ், டிவிகே அட்வொகேட்ஸ் நடுவில் இந்த ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கும்போது நடுவில் 2-3 விக்டிம்ஸோடைய அட்வொகேட்ஸ் வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க. அதில் வந்து ஒரு விக்டிமோட அட்வொகேட் சீனியர் அட்வொகேட் ராகவாச்சாரின்னு சொல்லிட்டு அவர் என்ன ஆர்கியூ பண்ணுறாருன்னு சொன்னால், இதில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது, போலீஸ் மேலே எங்களுக்கு சுத்தமாக சந்தேகம் இருக்குது, நம்பிக்கை இல்லை, அதனால் அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது, சிபிஐ கிட்டே இந்த கேஸை நீங்கள் மாற்றணும். ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், சம்பவம் நடந்த அன்னைக்கு ஒரு டிஎம்கே ஆள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், மதியானம் 3:15 மணிக்கு அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், பெரிய ஒரு சம்பவம் நடக்க போகுது இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன்லன்னு சொல்லிட்டு ஒரு டிஎம்கே ஃபங்க்ஷனரி ஒருத்தர் சொல்கிறாரு. ஆனால் சம்பவம் நடந்தது நைட்டு 7:15 மணிக்கு. அப்புறம் எப்படி ஒரு 3:15 மணிக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுதுன்னு இப்படி சொல்ல முடியும்? நிறைய பேர் மத்தியில் இன்றைக்கி ஏதோ பெரிய சம்பவம் நடக்க போகுதுங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப தீவிரமாக விசாரிக்கணும். இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, இவங்க வந்து பெர்மிஷன் கேட்ட இடத்த வந்து இதுக்கு முன்னாடியே ஏடிஎம்கேவும் வந்து ஜனவரி மாதம் இதே இடத்த பெர்மிஷன் கேட்டாங்க. அப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, இது குறுகலான இடமா இருக்குது, இதில் நாங்கள் பெர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஏடிஎம்கேக்கு வந்து அந்த இதே இடத்த ஏடிஎம்கேக்கு வந்து டினை பண்ணியிருக்காங்க. இன்னொன்று என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒரு நம்பர் பிளேட்டே இல்லாத ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று உள்ளே வந்துச்சு. அதில் வந்து செந்தில் பாலாஜின்னு ஒரு மினிஸ்டரோட ஃபோட்டோலாம் ஒட்டி இருந்துச்சு. அதுக்கப்புறமா போலீஸ் வந்து லத்தி சார்ஜ்லாம் பண்ணாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது.
அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை சீரியஸாக எடுத்துகிட்டு இதை சிபிஐ என்கொயரிக்கு மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு விக்டிமோட அட்வொகேட் ராகவாச்சாரிங்கிறவங்க இவ்வளோ டீட்டெயில்டாக நிறைய விஷயம் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த மாதிரி இதுவுமே கூட கடகடன் பண்ணிட்டாங்க, போஸ்ட்மார்ட்டம்ஸ் கூட ஏகப்பட்டது கடகடன் பண்ணிட்டாங்க, நைட்டோட நைட்டாக கிட்டத்தட்ட 40 போஸ்ட்மார்ட்டம்ஸ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் எப்படி சந்தேகம் இருக்கும், அவங்க என்ன எவிடன்ஸ் எடுத்தாங்க, என்ன இருக்குன்னு சொல்லிட்டு விக்டிமோட அட்வொகேட்ஸ் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஜட்ஜி வந்து பயங்கர இதாகிட்டுறாரு. என்ன ஆகிட்டு கேட்குறாங்க, அது எப்படிங்க நீங்கள் இவ்வளோ போஸ்ட்மார்ட்டம்ஸ் நைட்டு பண்ணீங்க, உங்ககிட்ட முதல்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற டேபிள் எத்தனை டேபிள் இருந்துச்சுன்னு முதல்ல சொல்லுங்கள். அதுக்கு வந்து இவர் ஆர்கியூ பண்ணுறாரு. வில்சன்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பாக ஆர்கியூ பண்ணுற அட்வொகேட் ஆர்கியூ பண்ணுறாரு. எத்தனை டேபிள் அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க. அவர் பதில் சொல்கிறாரு, இல்லை ஏகப்பட்ட பேர் இறந்துட்டாங்க, ஏகப்பட்ட பேர் வந்து காயத்தோடு இருந்தாங்க, எங்ககிட்ட ஏகப்பட்ட டாக்டர்ஸ் இருந்தாங்க. அப்போது ஸோ இமிடியேட்டாக வந்து என்ன பண்ணாங்கன்னா, எல்லா விக்டிம்ஸோட வீட்டில் இருந்தும் எங்களுக்கு உடனடியாக டெட் பாடி கொடுங்கன்னு ரொம்ப ப்ரெஷர் ஆகிடுச்சு. அப்போ நாங்கள் கலெக்டர்கிட்ட பெர்மிஷன் கேட்டோம். பெர்மிஷன் கேட்டு இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இப்போயே எல்லா போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு பெர்மிஷன் கேட்டோம். எங்ககிட்ட கரூர்லேயும் வந்து மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் ஏகப்பட்ட டாக்டர்ஸ் இருந்தாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னு சொன்னால் பண்ணோம், பெர்மிஷன் வச்சுட்டு அதை வச்சு தான் நாங்கள் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணோம். அப்புறம் நீங்கள் வந்து இப்படி எடுத்துக்கூடாது, இந்த பிரச்சனைக்கு காரணம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா விஜய் அவர்கள் தான். ஏன்னா அவங்க எல்லாம் அறிவித்தது வந்து 12:15 வந்து அவர் வந்துருவார்னு அறிவித்தாங்க. அதனால் கூட்டம் பயங்கரமாக கூட்டிடுச்சு. ஆனால் அவர் வந்து 7 மணி நேரம் டிலேடாக 7 மணிக்கு தான் அவர் வந்தார். அதுவும் மட்டும் இல்லாமல் அந்த 7 மணி நேரத்துலேயே வந்து எல்லாருமே டீஹைட்ரேட் ஆகிட்டாங்க. அதனால தான் வந்து ஏகப்பட்ட பெரிய பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வில்சன் அவர்கள் ஆர்கியூ பண்ணுறாரு. ஸோ அப்போ வில்சன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே வந்து கிட்டத்தட்ட எங்களோட ஹெல்த் செக்ரட்டரி வந்து 220 டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ டாக்டர்ஸ் இருந்தாங்க, ஒரு 650 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க. அதனால் வந்து இப்போ எல்லாருமே வந்து அவசரப்படுத்தினாங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு. அதனால் நாங்கள் பெர்மிஷன் வாங்கி நைட்டில் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணோன்னு சொல்லிட்டு பதில் கொடுக்குறாரு. அப்போ இன்னொரு விக்டிமோடைய அட்வொகேட் வந்து சீனியர் அட்வொகேட் பாலாஜின்னு ஒருத்தங்க, அவங்க என்ன ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி கிட்டத்தட்ட 600 போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்கன்றாங்க. இவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்து எந்த போலீஸ் ஆஃபீஸருக்குமே எப்படி அடிபடாமல் இருந்துச்சு, எப்படி எல்லா போலீஸ் ஆஃபீஸருமே சேஃப் அண்ட் சவுண்டாக இருந்தாங்க, அதனால் சந்தேகம் டெஃபினட்டாக வருது. அதனால் வந்து இந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாற்றப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆர்கியூ பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு சீஃப் ஜஸ்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், சரி நாங்கள் உங்கள் தரப்பெல்லாம் கேட்டிருக்கோம், நீங்களும் வந்து கவுண்டர்ஸ்லாம் வந்து ஃபைல் பண்ணுங்கள், நான் இப்போதைக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் பண்ணியிருக்கேன், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹியரிங்கை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வந்து இன்றைக்கி நடந்த கம்ப்ளீட் ஆர்குமெண்ட்ஸு எனக்கு இதில் ஒரு சில கேள்விகள் இருந்துச்சு. என்ன இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டெமோக்ரஸியில் இது ஏன் வந்து எவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஹை குவாலிட்டி ரெக்கார்டட் லைவ் செஷனாக ஏன் இருக்க மாட்டேங்குது? இருக்குது, அங்கங்கே இருக்குது, ஒரு சில கிளிப்பிங்ஸ்லாம் ரிலீஸ் ஆகுது. ஆனால் இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தோன்னா அமெரிக்காவில் வந்து ஒரு டைவர்ஸ் கேஸ் ஒன்று இருந்துச்சு, ஜானி டெப் உடைய டைவர்ஸ் கேஸு. அது வந்து அப்படி ஹை டெஃபினிஷனில் சினிமா மாதிரி 10 கேமரா வச்சு அந்த விஜய் டிவியில் சூப்பர் ரியாலிட்டி ஷோ மாதிரி அவ்வளோ க்ளோஸ்அப்பாக எடுத்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இப்போ நம்மளோட இந்த இதிலுமே அந்த மாதிரி ஹை குவாலிட்டியில் ஏன் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா அவங்க வந்து உள்ளேருந்து பேசின டயலாக்ஸ்லாம் வந்து, ஏன்னா நாளைக்கு வந்து அஃபிஷியலாக ஜட்ஜ்மெண்ட்டு ஆர்டர்ஸ்லாம் வரும். ஆனால் அதில் என்ன இருக்காதுன்னா இவங்களோட எல்லா கமெண்ட்ஸு ஆர்குமெண்ட்ஸ்லாம் இருக்காது. நம்மளுக்கு இதெல்லாம் பார்த்தா வந்து ஒரு பயங்கர ஹெல்த்தியான டெமோக்ராட்டிக்காக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறோம். அதனால் இது டெஃபினட்டாக இது ஒரு மூமெண்ட் ஆகி இப்போ இருக்கிறத விட இன்னும் பெட்டராக, ஃபார் பெட்டராக, இன்னும் நல்ல ஹை குவாலிட்டியாக வந்து இதெல்லாம் வந்து வெளிப்படணுங்கிறதா ஒரு ஆசை. இன்னொன்று வந்து அவர் கேட்குறாரு, நம்ம படிக்கிற அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸோடைய அந்த கமெண்ட்ஸ் பற்றி படிக்கும்போது அவர் கேட்குறாரு, எத்தனை போஸ்ட்மார்ட்டம் டேபிள்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சு, எப்படி நீங்கள் 40 போஸ்ட்மார்ட்டம்ஸை வந்து 4-5 ஹவர்ஸில் ராத்திரியில் எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்லலை. அப்போ திரும்ப வந்து ஜட்ஜு எத்தனை டேபிள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் புஷ் பண்ணாரா பண்ணலையா என்ன அப்படிலாம் நம்மளுக்கு தெரியல. அதெல்லாம் தான் வந்து ஒரு சில விஷயமா இருந்துச்சு. ஸோ நான் என்ன ஆர்கியூ பண்ணாங்கிறத ஃபுல்லாக சொல்லிட்டேன். என்னோடய கமெண்ட்ஸ் எதுவும் நான் பாஸ் பண்ண போகிறதில்ல. அடுத்த நாளைக்கு இதோடைய தீர்ப்பு வேறு என்ன அப்டேட்ஸுங்கிறத நான் வந்து உங்ககிட்ட போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஸோ நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். நீங்களும் என்ன நினைக்கிறீங்க, இல்லை நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன், நீங்கள் ஏதாவது வேறு ஏதாவது கேள்விப்பட்டீங்கன்னா அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் பார்ட்டி வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.